நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னையில் தாய்க்கிழவி படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் சிவகார்த்திகேயன் தாம் யாரோடும் போட்டி போடவோ காலி செய்யவோ வரவில்லை என உருக்கமாக விளக்கம் அளித்திருப்பது கவனிக்க வைத்துள்ளது. ஏற்கனவே தனுஷுடன் பஞ்சாயத்து, ஜனநாயகன் படத்துடன் பராசக்தி படத்தை ரிலீஸ் செய்ய முடிவு செய்ததில் இருந்து விஜயுடன் பஞ்சாயத்து என சிவகார்த்திகேயனை சுற்றி சர்ச்சைகள் வலம் வந்த வண்ணம் இருந்த நிலையில் சிவகார்த்திகேயனின் பேச்சு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அமைந்திருக்கிறது. சாதாரண தொலைக்காட்சி தொகுப்பாளராக இருந்து முன்னணி நடிகர் என்ற அந்தஸ்துக்கு வந்த நடிகர் சிவகார்த்திகேயன் குறித்து சமீப காலமாக சர்ச்சைகள் வெடித்துக் கொண்டே இருக்கின்றன. தன்னை பற்றிய சர்ச்சைகளுக்கு சிவகார்த்திகேயன் அவ்வப்போது பதிலளித்து வந்தாலும் சர்ச்சைகள் மட்டும் ஓய்ந்த பாடில்லை. இந்த நிலையில்தான் தனது தயாரிப்பில் உருவான தாய்க்கிழவி திரைப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. அந்த விழாவில் பேசிய சிவகார்த்திகேயன், நான் யாருக்கும் போட்டியாகவோ தாண்டி போகவோ எதிர்க்கவோ நினைக்கவில்லை என்றும் தனக்கு கிடைத்த வாய்ப்பை மட்டும் தான் பயன்படுத்திக் கொள்வதாகவும் கூறியிருக்கிறார். அதோடு மக்கள் எப்போதுமே தனக்கு ஆதரவாக இருந்திருப்பதாக கூறிய சிவகார்த்திகேயன், திரையுலகில் இருப்பவர்கள்தான் பல தடைகளை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் என்றும் அந்த தடைகளை தாண்டி வர தயார் எனவும் தெரிவித்திருக்கிறார். எனக்கு இந்த இடத்தை கொடுத்த இண்டஸ்ட்ரிக்கு நான் திருப்பி ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறது தான் இந்த மாதிரி படங்கள் பண்ணுறது. ஸோ நான் இதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே யாருக்கும் போட்டியாவோ யாரையும் தாண்டி போகவோ யாரையும் அட்டாக் பண்ணவோ காலி பண்ணவோ அதுக்கு நான் வரல. எனக்கு கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கையும் வாய்ப்பையும் ஒழுங்காக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அதுக்கு விட்டுருங்க, அதை தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். மக்கள் எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டாக இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்து எங்கேயோ இருந்த என்னையை கொண்டு வந்து திருச்சியிலேருந்து வந்தவனை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து விட்டாங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சிலர் மட்டும்தான் அதுக்கு ஏதாவது ஒரு தடைகள் போட்டுகிட்டே இருக்காங்க. அதை தாண்டி வரணுனால நான் அதுக்கு ரெடி. பட் அந்த தடைகளை நீக்கிட்டீங்கன்னா இன்னும் 4 சிவகுமார் முருகேசன் எங்கே இருந்தால் தேடி கண்டுபிடிச்சி நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். சிவகார்த்திகேயனின் இந்த பேச்சு அவர் குறித்து பரவும் சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அமைந்திருக்கிறது. மெரினா திரைப்படத்தில் ஹீரோவாக அறிமுகமான சிவகார்த்திகேயனுக்கு தனுஷ் தயாரித்த எதிர்நீச்சல் திரைப்படம்தான் ஹிட் படமாக அமைந்தது. அந்த வகையில் சிவகார்த்திகேயனை ஏற்றிவிட்ட ஏணி தனுஷ்தான் என கோடம்பாக்கத்தில் பலரும் பேசிக் கொள்வதுண்டு. ஆனால் சில ஆண்டுகளிலேயே சிவகார்த்திகேயன் தனுஷ் உறவில் விரிசல் ஏற்பட்டது. இருவரும் பேசிக்கொள்வதை கூட தவிர்க்க தனது வளர்ச்சிக்கு உதவியாக இருந்த தனுஷையே சிவகார்த்திகேயன் மறந்துவிட்டார், நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார் என விமர்சனங்கள் எழுந்தன. அந்த சமயத்தில் சிவகார்த்திகேயன் குறித்து ஏகப்பட்ட அவதூறுகளும் பரப்பப்பட்டன. இதற்கெல்லாம் காரணம் தனுஷ் தரப்புதான் என சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் ஆத்திரப்பட்டனர். ஒரு முறை மேடையிலேயே சிவகார்த்திகேயன் கண் கலங்கினார். இது ஒரு பக்கம் இருக்க, தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவோடு சிவகார்த்திகேயனுக்கு மோதல் போக்கு எழுந்தது. 2019ஆம் ஆண்டு வெளியான மிஸ்டர் லோக்கல் திரைப்படத்தில் தனக்கு பேசப்பட்ட சம்பளத்தை கொடுக்கவில்லை என ஞானவேல் ராஜாவுக்கு எதிராக சிவகார்த்திகேயன் வழக்கு தொடுக்க இருவரது விவகாரம் நீதிமன்றம் வரை சென்றது. அதற்கு பிறகு பல மேடைகளில் ஞானவேல் ராஜா மறைமுகமாக சிவகார்த்திகேயனை திட்டி ஆதங்கத்தை வெளிப்படுத்திய நிகழ்வுகளும் அரங்கேறின. இவற்றையெல்லாம் தாண்டி சமீபத்தில் வெளியான பராசக்தி திரைப்படம் கூட எவ்வளவு பஞ்சாயத்தில் சிக்கியது என யாரும் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்துடன் போட்டிக்கு போட்டியாக பொங்கல் பண்டிகைக்கு பராசக்தி திரைப்படம் ரிலீஸ் ஆகும் என அறிவிக்க சிவகார்த்திகேயனுக்கு எதிராக விஜய் ரசிகர்கள் பொங்கி எழுந்தனர். கோட் திரைப்படத்தில் தனக்கு பிறகு சிவகார்த்திகேயன் என கூறும் வகையில் சிவகார்த்திகேயன் கையில் விஜய் துப்பாக்கியை கொடுப்பது போல காட்சி வரும் என்ற நிலையில் அந்த காட்சியை குறிப்பிட்டு விஜய் ரசிகர்கள் சிவகார்த்திகேயனுக்கு எதிராக விமர்சனங்களை வீசத் தொடங்கினர். விஜயின் இடத்தை குறிவைக்கிறாரா சிவகார்த்திகேயன் என ஹாலிவுட்டில் பேசப்படவே கடைசியில் இசை வெளியீட்டு விழாவில் யார் என்ன சொன்னாலும் இது அண்ணன் தம்பி பொங்கல் என பேசி சாந்தப்படுத்தினார் சிவகார்த்திகேயன். ஆனாலும் பராசக்தி திரைப்படத்திற்கு எதிராக விஜய் ரசிகர்கள் வெறித்தனமாக நெகட்டிவ் விமர்சனங்களை பரப்பினர். இந்த நிலையில்தான் தாய்க்கிழவி திரைப்பட விழாவில் சிவகார்த்திகேயன் பேசியிருப்பது கவனிக்க வைத்திருக்கிறது. சினிமாவில் தனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை மட்டுமே பயன்படுத்திக் கொள்வதாக அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கும் சிவகார்த்திகேயன் மற்றவர்கள்தான் தடைகளை ஏற்படுத்துவதாக கூறியிருக்கிறார்.
வெறும் வாய்க்கு அவல் கிடைத்ததைப் போல கோலிவுட்டில் அவ்வப்போது சிவகார்த்திகேயனை வைத்து கிளம்பும் சர்ச்சைகளுக்கு இந்த விளக்கமாவது முற்றுப்புள்ளி வைக்குமா என்பது போக போகத்தான் தெரியும். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.